நமது மகாபாரத கதையில் பலர் திரௌபதியை பற்றியும் பாண்டவர்களைப் பற்றியும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மகன்களின் கதையை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? இன்று நாம் திரௌபதியின் மறைந்து போன மகன்களின் கதையை பார்க்கப் போகிறோம். திரௌபதிக்கும் பாண்டவர்களுக்கும் 5 மகன்கள் பிறந்தனர். யுதிஷ்டிரனின் மகன் பிரதிவிந்தாயன், பீமனின் மகன் சுதசோமன், அர்ஜுனனின் மகன் சுருதகீர்த்தி, நகுலனின் மகன் சதானிகன் மற்றும் சகதேவனின் மகன் சுருதசேனன். இவர்கள் அனைவரும் சிறந்த வீரர்களாக வளர்ந்தனர். பாண்டவர்களின் மகன்கள் சிறந்த வீரர்களாக பயிற்சி பெற்றனர். துரோணர், அர்ஜுனன், பீமன் ஆகியோரின் வழிகாட்டுதலால் அவர்கள் யுத்தக் கலையில் நிபுணத்துவம் பெற்றனர். எதிர்காலத்தில் இவர்கள் சிறந்த வீரர்களாக விளங்குவார்கள் என்று அனைவரும் நம்பினர். பாண்டவர்கள் கௌரவர்களுடன் போர் செய்ய சென்றபோது திரௌபதியின் மகன்களும் அந்த போரில் பங்கேற்றனர். அவர்கள் தங்கள் தந்தைகளைப் போலவே தைரியமாக போராடினர். ஆனால் யுத்தம் முடிந்த பிறகு ஓர் இருண்ட இரவில் அஸ்வத்தாமன் பாண்டவர்கள் இல்லாத நேரத்தில் முகாமில் நுழைந்து திரௌபதியின் 5 மகன்களையும் கொன்று போட்டான். அவர்கள் களத்தில் வீரமாக போராடி காலமானவர்கள் அல்ல, துரோகம் செய்யப்பட்டவர்களாக இறந்தனர். திரௌபதி தன் மகன்களை இழந்த வேதனையில் துடித்தாள். அந்த காட்சியை பார்த்த பாண்டவர்கள் சோகத்திலும் கோபத்திலும் மூழ்கினார்கள். அவர்கள் அஸ்வத்தாமனை பிடிக்கப் போனார்கள். பாண்டவர்கள் அஸ்வத்தாமனை பிடித்து தண்டிக்க தயாரான போது கிருஷ்ணர் அவர்களை நிறுத்தினார். ஒருவரின் குழந்தையை இழந்த துன்பம் என்னவென்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். அவரை வாழவிட்டு அவன் பாவத்தின் பயனை அவனுக்கே அனுபவிக்க விடுங்கள் என்று கூறினார். திரௌபதி தன் வாழ்க்கையில் பல துயரங்களை சந்தித்தவர். ஆனால் அவள் எந்நேரத்திலும் தன் தைரியத்தையும் மதிப்பையும் இழக்கவில்லை. மகாபாரதம் நமக்கு தரும் பாடம் இதுதான். வாழ்க்கை எவ்வளவு நெஞ்சிருக்கும் என்றாலும் நீதியையும் தர்மத்தையும் தவறாமல் நிலைநிறுத்த வேண்டும். இந்த